வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் இன்னைக்கு மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது இந்த ஃபியூச்சர் லைஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்பவுமே ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்குது, அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்குது. அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை வேலை தேடிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு நல்ல கவர்மெண்ட் ஜாப் தேடுறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 4576 வேகன்சிக்கான வீடியோ தான் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வேகன்சி பொசிஷன் எல்லாமே எய்ம்ஸு ஆல் இண்டியாவில் இருக்கிற எல்லா ஊரில் இருக்கிற எய்ம்ஸ்க்காகவும், அதே மாதிரி ஐசிஎம்ஆர்க்காகவும், சில மெடிக்கல் காலேஜஸ்க்காகவும் இவங்க இந்த வேகன்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 66 டிஃப்ரெண்ட் பொசிஷன் இருக்குது. ஸோ அந்த வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டேட்ஸ் மாத்திரம் பார்த்துருவோம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட் 7th January 2025, க்ளோஸ் ஆகிற டேட் 31st January 2025. ஏதாவது கரெக்ஷன் நீங்கள் பண்ணணுன்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆக போகுது. அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிற டேட்டு 12th February 2025. கரெக்ஷன் விண்டோ க்ளோஸ் ஆகிறது 14th February 2025. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது 26th February 2025லேருந்து 28th February வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஃபீஸை பற்றி பார்த்தலாம். இந்த பொசிஷன் எல்லாத்துக்கும் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் 3000 ரூபாயும், எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் 2400 ரூபாயும் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. பர்சன்ஸ் யாராவது டிசபிலிட்டியோடு இருந்தால் அவங்களுக்கு ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் 2 இல்லை 3 பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்ளிகேஷனும் சரி ஃபீஸும் சரி செப்பரேட்டாக பே பண்ணணும் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும். அதே மாதிரி எந்த ஃபீஸையும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாவோ இல்லை வேறு மோட்லேயோ பே பண்ண வேண்டாம். ஒன்லி ஆன்லைன் மோடு. ஸோ ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் என்னோட வீடியோவில் யார் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களோட ஆத்தரைஸ்டு வெப்சைட்டும் இல்லை அவங்க கொடுத்துருக்க லிங்க்கும் அஃபிஷியல் லிங்க்கும் நான் தரேன். ப்ளீஸ் நீங்கள் அந்த அஃபிஷியல் லிங்க்குள்ளே போய் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை திரும்பி படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆத்தரைஸ்டு வெப்சைட் மூலமாகவே அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இது இந்த வீடியோவில் கடைசியில் நான் கொடுக்குறேன். எக்ஸாமினேஷன் சென்டர் பற்றி பார்த்துருவோம். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன இன்ஸ்டிடியூஷனுக்கு இவங்க இந்த 4576 வேகன்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற எல்லா எய்ம்ஸ்க்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர அடல் பிஹாரி வாஜ்பாய் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், எய்ம்ஸ் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேராமெடிக்கல் அண்ட் நர்சிங் சயின்ஸ், வர்தமான் மகாவீர் மெடிக்கல் காலேஜ், ரூரல் ஹெல்த் ட்ரைனிங் சென்டர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஸோ இவங்க எல்லாருக்கும் தேவையான பொசிஷன் தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 66 வகையான வேலை என்னென்ன காலியாக இருக்கோ அதை கொடுத்துருக்காங்க. 66 வகையான வேலையும் படித்து அதோட குவாலிஃபிகேஷன், ஏஜ் கிரைட்டீரியா, சேலரி, எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும். ஏன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த பொசிஷன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் 207 பேஜ் இருக்குது. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதோட இந்த வீடியோவை நம்ம இந்த தடவை முடிச்சுக்குவோம். ஸோ என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது டிகிரி படித்தவங்கலேருந்து பிஇ படித்தவங்கலேருந்து 10th 12th வரைக்கும் யோகா படித்தவங்களுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது கிராஜுவேட் இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன மாதிரியான வேலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ரெக்கார்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர், ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர்,
ஹாஸ்டல் வார்டன், இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி மெடிக்கல், அதாவது எம்பிபிஎஸ்க்கான துணை படிப்புகள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி படித்த படிப்புகளுக்கான எல்லா வேலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபார்மசிஸ்ட்டு, நர்சிங், ஆடியாலஜி, ஸ்பீச் ஹியரிங், அதே மாதிரி லேப் டெக்னாலஜி, இசிஜி டெக்னீஷியன், ரேடியோகிராஃபி, சைக்காலஜி, இது படித்தவங்க எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டண்ட்டு, குவாலிட்டி கண்ட்ரோலர், மெடிக்கல் கோடிங் கிளர்க்கு, பயோமெடிக்கல் இன்ஜினியரு, அதே மாதிரி லேப் டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியனு, நர்சிங் அசிஸ்டண்ட்டு, நர்ஸு, ஃபார்மசிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரியான பொசிஷன் எல்லாமே துணை படிப்புகளுக்கான பொசிஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் பிஇ படித்தவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பிஇ சிவில் இன்ஜினியரிங், இதை தவிர ஐடிஐ டிப்ளமா படித்தவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஏசி மெக்கானிக், அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டண்ட் இன்ஜினியர், டிராஃப்ட்ஸ்மேன், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ப்ரோக்ராமர், இந்த பொசிஷன் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது காமர்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கும் இதில் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காமர்ஸ் கிராஜுவேட்டுக்கு ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், கேஷியர், இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது இதை தவிர நீங்கள் ஒருவேளை மாஸ் கம்யூனிகேஷன், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், லைப்ரரி சயின்ஸ் படித்தவங்களா இருந்தால் அவங்களுக்கும் இதில் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லைப்ரரியன், ஸ்டோர் கீப்பர், லாண்ட்ரி சூப்பர்வைசர், லைப்ரரி அட்டண்டர், இந்த மாதிரியான பொசிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோகா படிச்சிருக்கீங்க, எனக்கு யோகா தான் தெரியும் அப்படின்னீங்கன்னா யோகா இன்ஸ்ட்ரக்டர் பொசிஷனும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நீங்கள் 10th 12th தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th 12th படித்தவங்களுக்கும் நிறைய பொசிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து டிரைவர், டெய்லர், பெயிண்டர், பிளம்பர், இந்த மாதிரியான பொசிஷனுக்கும் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் மெடிக்கலுக்கான துணை படிப்புகள் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை கிராஜுவேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த மாஸ் கம்யூனிகேஷன், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் சரி, இவங்களுக்கு எல்லாருக்குமான ஒரு வேகன்சியாக தான் இது இருக்குது. இதில் வந்து மெக்கானிக்கலில் வந்து ஒர்க் ஷாப் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி பொசிஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த படிப்பு படிச்சிருக்கீங்க, என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன ஏஜ் அப்படிங்கிறத இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். மொத்தம் 66 வகையான வேகன்சியும், மொத்த பொசிஷன் வந்து 4576 பொசிஷனும் ஓப்பனாக இருக்குது. ஸோ டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் www.rrp.aimsexams.ac.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் படித்து குவாலிஃபிகேஷன், ஏஜ் க்ரைட்டீரியா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா www.aimsexams.ac.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அவங்க கரியர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ பெரிய ஒரு வேகன்சி பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். அதுவும் இந்த மாதிரி எல்லா விதமான குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து ஒரே அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அப்ளை பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக்.